அவசர அவசரமா செஞ்சாலும் ஆமா புளிப்பா ரசத்துல கத்திரிக்காய் போட்டிருக்க. என்னது சாம்பாரா? இது என்ன இவ்ளோ தண்ணியா இருக்கு? ரோகிணி அந்த தேங்காய் சட்னி வை. புதினா சட்னியா? போட்டு அரைச்சிட்டேன். ஓ, புதினா சட்னில மைதா மாவா? எதுவா இருந்தா என்ன, கஷ்டப்பட்டு எனக்கு வேண்டாம். எவ்வளவு நல்லா சமைச்சிருக்கா, நீங்க வாங்க. அது மீனா பண்ணி வச்சது. சமைக்கிறதுக்கு மட்டும்தான் மீனா வேணும். நாங்க எதுக்கு பதட்டமாகணும்? அவ வீட்டு மருமக மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறீங்க. பேசாம தின்னியா? அங்க ஏதாவது போனாலா? இல்லப்பா, அங்கேயும் வரல, எங்க போனான்னு தெரியல. கணவன் கடுப்பா இருக்கேன், எதுவும் வாங்கி கட்டிக்கிறேன். உள்ளார நீங்களா ஒரு முடிவுக்கு வராதீங்க. ஒரு நாளைக்கு மாலை ஆர்டர் நிறைய வரும், அதனால லேட் ஆயிருக்கும். அங்கிள், காலையிலேயே முத்து கூட ஏதோ சண்டை போட்டு சிறுநி எரிஞ்சு விழுந்தா. காரணம் என்ன சொன்னான்னு சொல்லு. அண்ணன் பாட்டு கல்யாணத்துல இருந்து ஓடிட்டான்னு வையே. என்னமோ சொல்ற? அனுபவத்துல சொல்றேன், உஷாராய்க்க. பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு யோசிச்சு பேசுன்னு எத்தனை தடவை சொல்றது? நீ கொஞ்சம் வாய மூடு. அந்த பொண்ணு எத்தனை தான் பொறுத்து பாப்பா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் மனசுல எதுவும் வச்சுட்டு பேசலப்பா. நான் பேசினாலும் நம்ம அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். நாக்கு இருக்குன்னு எதை வேணாலும் பேசுவீங்க. என்னப்பா, எனக்கு பயமா இருக்குது. நீ சொன்னதை வச்சு பார்த்து. ஆண்டி, ஒருவேளை மீனா நிஜமாவே விட்டு போயிட்டாங்களோ? டேய் முத்து, அண்ணி வழக்கமா பண்றாங்க. இப்ப அங்க ஏதாவது போயிருக்காளன்னு கேளு. அங்கதான் இருக்கலாம். நான் உடனே அங்க கிளம்பி வரேன். ஒருத்த மேல சந்தேகமா இருக்கு மாமா. யார் மேல? அந்த ஆமா, கொஞ்ச நாளா அவன் ஊர்ல இல்லாம இருந்தா, போன இருந்தா ஏதாவது பண்ணிருப்பானோன்னு பயமா இருக்கு மாமா. சரி, நீ பயப்படாத, நான் பாத்துட்டு என்ன உனக்கு ஃபோன் பண்றப்பா. டேய் நானும் வரேன். நீ அந்த கந்து வெட்டிக்காரன் தான் ஏதாவது பண்ணிருப்பான்னு சொல்றியா? போன வாரம் தான் வந்திருக்கான். மீனா இருக்குப்பா, நீங்க சாப்பிடுங்க, அவங்க வந்துருவாங்க. என்ன இவ்வளவு நேரமாயி ஏன் வராம இருக்கிறா? எனக்கும் அதான்ப்பா ஒன்னும் புரியல. கூட இத்தனை நாள் இருந்ததே பெரிய விஷயம். இவ்வளவு தரக்குறவா பேசுற அளவுக்கு அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா. பாருப்பா, என்ன பேரு நான் கூசா பேசிட்டு இருக்க? என்ன வேற எங்க போயிருப்பா? என்னடா இருங்க. லெட்டரா? மனோஜ், மீனா எதுக்கு லெட்டர் சொல்லலம்மா. பொதுவா இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடுறவங்க ஏதாவது லெட்டர் பாத்தீங்களா? ஏன்டா இப்படி கேக்குற? அது எழுதி வச்சுட்டு போய் பண்ணிக்கிட்டானா? இது நடந்திருக்குல்ல. அப்புறம் போலீஸ் வந்து யாரை பிடிப்பாங்க? அம்மாவை தானே பிடிப்பாங்க. டேய், அவங்கிட்ட கோச்சிக்கிட்டு போய் கோயில உட்காந்துருப்பா குடுத்துக்கிட்டு. போய் தூங்குடா போ. ரெடியா இருக்கணும்னு சொன்னேன். ஒருவேளை சிஸ்டருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பேசி அவங்களை கூட்டிட்டு